grammar of politics in Tamil Nadu has to change. அது 2024 தேர்தல் தமிழக அரசியல்வாதி உணர்த்தும் language and grammar of Tamil Nadu politics have to change என்பதை உணர்த்துங்க. அதை தாண்டிங்கய்யா சற்று நேரத்துக்கு முன்பு DMK ஃபைல்ஸ் பார்ட் 3 வெளியிட்டிருக்கும். பொங்கல் இந்த பார்ட் 3 பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீளமா இருக்கு. பார்ட் 3 வந்து பார்ட் 1 வந்து வெளிப்படையான சொத்து, பார்ட் 2 பினாமி சொத்து. பார்ட் 3 ஒரு டிஎம்கேங்கிற கட்சி எப்படி அப்படிங்கறத காட்ட ஒரு சின்ன முயற்சி எடுத்திருக்கும். இன்னைக்கு நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கிற டேப் 4 மணிக்கு நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடிய டேப் பாத்தீங்கன்னா 2G கேஸ் நடந்த பொழுது 2010-11 காலகட்டத்தில் எப்படி தமிழகத்தினுடைய அரசியல்வாதிகள் சிபிஐடியை கூப்பிட்டு சொல்றாங்க, இன்னைக்கு ரைடு வராத நாளைக்கு வாங்க. தமிழ்நாட்டினுடைய நம்பர் 1 லீடர் சொல்றாங்க நாளைக்கு வேண்டாம், நாளானைக்கு மீனவர்கள் எல்லாம் போராட்டம் பண்றாங்க இலங்கைக்கு எதிர்த்து, நாளானைக்கு ரைடு பண்ண அந்த நியூஸ் 2 கலந்து மீனவர்கள் நியூஸ் ஆக்கி விட்டுறலாம், அப்ப ரைடு வர சொல்லு. எப்படி மக்களை முட்டாளாக்குவதுன்னு அரசியல்வாதிகள் பேசுறாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த மாதிரி நம்ம நியூஸ் கொடுத்தா இப்படி தாய் அவன் ஏத்துக்குவான். சோ பார்ட் 1 இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்கிறோங்க. டிஆர் பால் அவர்களும் தமிழ்நாட்டினுடைய சீனியர் இன்டெலிஜென்ஸ் ஆபீசர் பேசின டேப் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்கோம். 11 டேப்புகள் ரிலீஸ் பண்ண போறோம். இது குறிப்பாக எந்த அளவுக்கு தமிழக அரசியல்ல திமுகவினுடைய பொலிட்டிக்கல் ஃபேப்ரிக்கை காட்டணும். பெரிய ரிஸ்க் தாங்க, we are taking that risk. இதை காட்டணும். நிறைய நேரத்தில் பாத்தீங்கன்னா குர்லா தாக்குதல் நடத்த வேண்டியிருக்கு, ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் இது குர்லா அட்டாக் தான். காரணம் இதை காட்டணும், மக்களுக்கு புரியணும். சீஃப் செக்ரட்டரியும் இன்டெலிஜென்ஸ் சீஃப் என்ன பேசினாங்க நீ கேட்கணும். இட் வில் கம். சீஃப் மினிஸ்டருடைய பர்சனல் செக்ரட்டரியும் 2G ராஜா என்ன பேசினாங்க, you should listen. டிஆர் பால் அவர்களும் சிபிஐ டைரக்டர் என்ன பேசினாங்க, you should listen. ஆனால் எங்களை பொறுத்தவரை டிஎம்கே பார்ட் 3 என்பது தமிழக அரசியலை பூரணமாக மாற்றக்கூடிய முழு சக்தி இருக்கிறது என்று நான் நம்புகின்றோம். நாங்கள் அதில் தெளிவாக இருக்கின்றோம். தமிழக அரசியலை சுத்தப்படுத்தும் வரை பாரதிய ஜனதா கட்சி இங்கே ஓயாது.